ஹாய் எவ்ரிபடி, குட் மார்னிங் டு ஆல். இன்றைய நாள் நல்ல நாளாகவே அனைவருக்கும் அமையட்டும். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சொந்தக்காரவங்கள பற்றி. ஓகேவா? சொந்தக்காரவங்க நமக்கு வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு மாதிரி அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருப்போம், நல்லா இருப்போம், நம்ம குடும்பம் குட்டி ஃபேமிலியோட நம்ம அட்மாஸ்பியர் டாப் லெவலில் நம்ம இருப்போம். ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சொந்தக்காரவங்களாம் நிறையா வருவாங்க. மாமா, மச்சா, அக்கா, அண்ணன், தம்பி, உறவுகள் அவ்வளோ வரும் நம்மளையே தேடி நம்ம நல்லா இருக்கிறப்ப. ஆனால் நம்மளுடைய நிலைமை தாழ்ந்து போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறது, நம்ம ஒரு லெவல் ஹை லெவலில் நம்ம இருக்கிறப்ப நம்மளையே தேடி, நம்மளே தேடாத சொந்தங்க எல்லாமே நம்மளே தேடி வருவாங்க. ஆனால் நம்ம நிலைமை கொஞ்சம் இறங்கி போச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், எட்ட நின்றுவாங்க. ஹாய் ஹாய், பாய் பாய், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கான்னா, இந்த வரேன் அப்படின்ட்டு அப்படியே நம்மளே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. சும்மாவா சொன்னார் கண்ணதாசன் பாட்டில், உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிய போது உலகம் உன்னை மதிக்காது, மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள கவிஞர் அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது அப்படிங்கன்னு அந்த காலத்தில் பாட்டெல்லாம் ஒவ்வொரு வரிகளுமே நம்மளுடைய ரியல் லைஃபுக்கு ஒத்து வர மாதிரியான பாட்டுகள் தான் நிறையா இருக்கும். வரிகளுமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எம்ஜிஆர் சாரெல்லாம் பாடுற பாட்டு எல்லாமே, அங்கே சிரிப்பவன் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு அப்படிங்கிறப்ப, நம்ம ஒரு இடத்துல நம்ம துக்கப்பட்டு அழுது சங்கடப்பட்டு இருக்கிற நேரத்தில் எதிரிங்க கும்மாளம் போட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, பின்னாடி அவங்களுக்கு ஆப்பு வலுவாக இருக்குங்கிறது தெரியாமையே அவங்க சிரிப்பாங்க. ஒரு நாள் அந்த கருமாசு வேலை பார்க்குறப்ப அன்னைக்கு அந்த வருத்தம் தெரியும். அதே மாதிரி தான் நமக்கு ஒன்றுன்னா நம்ம பழகின பழக்கம் நட்புகள் நமக்கு முன்னாடி நிற்குமே தவிர, சொந்தம் வந்தோம் நம்மளை கிட்ட கூட நெருங்காதுங்க. நம்மளையே இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம அப்போ கூடி கூடி கும்மி அடிப்பாங்க. ஒரு விசேஷம், ஒரு தேர் திருவிழா அப்படின்னா எல்லோரும் நம்ம வீட்டில் குமிஞ்சு கிடப்பாங்க. இதே அந்த வீட்டில் ஆண் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னா, அந்த பெண் தான் இருக்கா, அந்த கணவர் இல்லை, அவங்க போயிட்டாங்க, அவங்களுடைய நிலைமையும் கணவர் இறந்ததுக்கப்புறம் தாழ்வாய் போயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணை தேடி யாருமே வரமாட்டாங்க, யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அதே அந்த பொண்ணு கணவர் இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஓடி 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 போய் உதவி பண்ணுவா. ஐயோ மருமகளே, மகளே, உன்ன மாதிரி உண்டா, நீ ரொம்ப நல்லவ, நீ ரொம்ப உன் பேர், அவங்க பேரை சொல்லி பர்டிகுலர் அவங்க பேரை சொல்லி, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஐயோ உங்களை மாதிரி உண்டா, பாரிவள்ளல் பரம்பரையே என்னென்ன நம்மளை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஐஸ் கட்டியை தூக்கி தலையில் வைப்பாங்க. நம்மளும் அப்படியே மெல்ட் ஆகி உருகிடுவோம். சே, இவ்வளோ பாசமாக இருக்காங்க நம்ம அப்படின்னு சொல்லி நம்மளும் வாரி 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 செய்வோம். கடைசியில் நம்ம நிலைமை கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எட்ட நின்றுட்டு ஹாய் ஹாய் பை பாய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணீரை துடைக்க யாருமே வரமாட்டாங்கங்க. அது கூட பிறந்த பிறப்பாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நாம் சிந்தும் கண்ணீரை துடைக்க யாருமே வரமாட்டாங்க. நமக்கு நம்ம தாங்க ஆறுதல், நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு ஆறுதல். அந்த நேரத்தில் நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு நம் கைகளும், நம் குழந்தைகளோட கைகளும் தான் நமக்கு ஆதரவு. அதனால் நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவைக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. நீங்கள் நல்லா இருந்தப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஊரில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு ஒன்றுன்னா
யாருமே வரமாட்டாங்க. சொந்தமாவது சொந்தக்காரெல்லாம் எட்ட நின்றுவானுங்க. எவனுமே வரமாட்டானுங்க. நீங்கள் ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் செய்வீங்க. எல்லாத்துக்குமே நிறையா எல்லாருமே செய்வீங்க. எல்லாமே வாங்கி பயன்பெறுவாங்க. அதை ஒரு சிலர் வந்து நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்க. சில பேர் எந்த நன்றியுமே இருக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தைகளாகட்டும் உங்களே ஆகட்டும் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன் ஃபோனில் கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஃபோனில் பேசிட்டா எங்கே ஒட்டிடுவாங்க, நாளைக்கு நம்மள்கிட்ட வந்து கையேந்தி நின்றுவாங்களோ அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடுவாங்க. ஆனால் ஒன்று மக்களே, அந்த தோல்வியை கண்டெல்லாம் துவண்டு விடாதீங்க. உங்களுக்கும் காலம் மாறும். கடவுள் சுழற்சி அடிக்கிறப்ப உங்களுடைய நிலைமை திரும்பவும் மீண்டும் எந்திரிக்கும். டெஃபினெட்லி உங்களுடைய நிலைமை உயர்வாக வரும். அப்போ உங்களை தேடி வர சொந்தங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே பதில், எனக்கு தைரியம் தன்னம்பிக்கை இருக்குது, நான் வாழ்ந்துக்கிறேன், உங்களுடைய தயவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்கள விட்டு விலகிருங்க. அன்னைக்கு உங்களுடைய பதிலடியை கொடுங்க. அதுக்காக தோல்வியை கண்டு ஒரு நாள் துவண்டு போயிடாதீங்க. உங்களுடைய நிலைமையை கண்டு கண்ணீர் வைக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன் என்னையை பொறுத்தளவுக்கு நான் அப்படி தான் இருந்தேன். நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதேன். நம்ம ஓடி ஓடி எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும். கையில் காசு இருக்கப்போ எல்லாத்துக்குமே நம்ம செஞ்சோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு செய்கிறதுக்கு யாருமே இல்லையே. ஆனால் கடவுள் ரூபத்தில் சில பேர் நமக்கு உதவி பண்ணுவாங்க. மனசாட்சியோடு சில பேர் நமக்கு உதவி பண்ணுவாங்க. நம்ம செய்த புண்ணியம் நம் தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி நமக்கு சில பேரால் கடவுள் மாதிரி உதவி பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க. அதனால் மக்களே, யாராக இருந்தாலும் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்கள் கஷ்டப்படும் போது யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. தோல்வியை கண்டு துவண்டு போகாதீங்க. தைரியமாக இருங்க. ஜெயிச்சு முன்னேறி வாங்க. கட்டாயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா பல துரோகங்களையும் பல சூழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கண்டு அஞ்சக்கூடாது. தைரியமாக சவால் விட்டு சொல்லி நீங்கள் முன்னேறி வரணும். முன்னேறி வருவீங்க. அந்த என் அப்பன் முருகன் அருளால் நிச்சயம் நீங்கள் நல்லா வருவீங்க. ஓகேங்களா? தோல்வியை கண்டு துவண்டு விடாதீங்க. அப்புறம் சின்ன சின்ன டிப்ஸு, அதாவது கிச்சனில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸுங்களை நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கத்தி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கணும். அப்பப்போ குக்கர் வந்து லூஸ் ஆகிற டைமத்தில் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பக்கத்துலேயே இருந்தால் எப்பயுமே குக்கர் நட்டோ கைப்பிடியோ எதுவுமே லூஸாக இருக்கக்கூடாது. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து பின்னாடி எதுவும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும், சேஃப்டியும் கூட. கைப்பிடி லூஸாக இருந்துச்சுன்னா எப்பயுமே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வீட்டில் வச்சுக்கோங்க. லூஸாக இருந்தால் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஸ்பூனு, தேவையான பொருட்கள். உப்பு வந்து நம்ம அடுப்பு லெவலுக்கு கீழே, அதாவது கீழே இருக்கணும். அது வந்து லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கும். ஓகேங்களா? தேவையான பொருட்களை நம்ம பக்கத்துலேயே, கிச்சன் பக்கத்துலேயே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கணும். அது ரொம்ப விசேஷமானது கூட. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்கிறேன். பொதுவாக பெண்களுக்கு வந்து எந்த நேரத்துலையும் தோல்வியை கண்டு பயந்து விடக்கூடாது. தைரியமாக இருக்கணும். எதை கண்டும் ஃபீல் பண்ணக்கூடாது, அழுகக்கூடாது. வெற்றி நிச்சயம். தைரியம்தான் நம் மூல மந்திரம் கூட. இன்றைக்கி நம்ம நிலைமை தாழ்ந்து விடலாம், மீண்டும் நிச்சயம் ஜெயிப்போம். ஒரு நாள் கடவுள் ஜெயிக்க வைப்பார். தோர்த்த நம்மளையே ஜெயிக்க வைப்பார். நன்றி, வணக்கம்.